இப்படி நீங்களும் டேஸ்டியாக சிக்கன் 65 ட்ரை பண்ணுமா? அப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1/2 kg வித் போனோட சிக்கன் வாங்கியிருந்தேன். வாஷ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு ஆச்சி 65 மசாலா கடையில் இருக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் இருந்ததுனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 4 ஸ்பூன் ஆச்சி 65 மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பாதி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் தயிர் கொஞ்சமாக, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை, நீங்களும் கலர்லாம் சேர்க்காதீங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சிக்கனை போட்டுருங்க. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே தயிர், லெமனு. தயிர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலுமே அதை ஓப்பன் பண்ணையில் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷன் ஆகிறதுக்காக 10 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து எடுத்து இரும்பு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சிக்கனை பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிக்கன் பக்கோடா கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிட்ட ஃபீல் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணுற ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிம்மில் வச்சு சிக்கனை வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான சிக்கன் ரெடி. இதை பார்க்கையில் கண்டிப்பாக கடையில் வாங்கினது மாதிரி தான் இருந்தது. அந்த லெமனு, ஆனியன் எல்லாம் வச்சு சாப்பிட்டதில் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.